பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒரே இடத்துல ட்ரெஸ் எடுக்கணுமா, அதுவும் பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கணுமா? அப்போ கவலையே படாதீங்க. அதுக்கான பெஸ்ட் பிளேஸ் நம்ம ராஜா கலெக்ஷன் தான். ராஜா கலெக்ஷன் ஒரு ஃபேமிலி ஷாப். ஃபேமிலிக்கான A to Z கலெக்ஷன் இங்கே இருக்குது. ஸ்பெஷலாக பெண்களுக்காகவே டெய்லி வேர் சாரீலேருந்து ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு வேர் பண்ணுற ஃபெஸ்டிவல் சாரீ வரைக்கும் இவங்க கிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால இவங்க கிட்ட குவாலிட்டி 100% பெஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் EMI ராணி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் தராங்க. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சார் சொல்லுங்க சார், என்ன பார்க்குறீங்க? நம்மளும் தப்பா கேட்கலையே. யார் இவன்? சொல்லுங்க சார், ஷர்ட்டா பேண்டா? ஓனர் எங்க? ஓனர் இனிமேல் தான் சார் வருவாரு. ஓனர் வரலையா? கடைக்கு ஓனர் இவ்வளவு லேட்டா வருது, ஒரு பொறுப்பு இல்ல சார்? இது என்னது கச கச கசன்னு ஒரு நீட்டா அரேஞ்ச் பண்ண தெரியாது? என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? இதெல்லாம் உங்களை சொல்லி தப்பு இல்லை, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். யார் இவன்? வந்ததுல இருந்தே வெறப்பாவே இருக்கான். ஆமாங்கா, எங்க கிட்டயும் அப்படிதான் பேசினான். ஒருவேளை இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருப்பாங்களோ? ஏண்டி, இவனை பார்த்தா இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்க மாதிரியா இருக்கான்? பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்கான். அக்கா, என் காலேஜ்ல 6 வயசு பையன் செமினார் எடுக்கிறான். வயசெல்லாம் இப்ப முக்கியமே இல்லக்கா, அவன் என்னென்னமோ ஆகுறான். அக்கா அக்கா அக்கா, அங்க பாருங்க. கண்டிப்பா இன்ஸ்பெக்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்றது? பேசாம ஓனரை கூப்பிட்டுறலாம். கரெக்ட். ரிச்சிதாக்கா, நீ என்ன பண்ற? உடனே ஓனருக்கு ஃபோன் பண்ணு. ஏன் அவ கூப்பிட மாட்டாளா? அண்ணா, எங்க இருக்கீங்க? ஏமா, அந்த அக்கௌண்ட் சரியா சொல்லிக்கலாமா? இந்த GST சொல்றாங்களா, சரியா இருக்காமா? எல்லாமே சரியா தானே இருக்கு. இவனா இந்த ஊர்ல இருந்து புதுசா வேலைக்கு வந்தேமா, திருப்பத்தூர்ல இருந்து. இவன் இன்ஸ்பெக்டர் யார் சொன்னது? முதல்ல நீ சொன்னியா? நீ சொன்னியா? ஏமா, மோர்கட்டை பார்த்து தெரியல. ஏண்டா வந்தோடனே சேட்டைக்கார ஆரம்பிச்சிட்டியா? வாழை சுருட்டிட்டு ஒழுக்கமா இருக்கணும், இல்ல இழுத்து வச்சு கட் பண்ணி விட்டுருவேன். வேலையை கத்துக்கணுமா அவனுக்கு? சரி பாருங்க. நீங்க போங்க ஓனர், நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டா காலையில வந்து எங்களை கோமாளி ஆக்கிட்டல? உனக்கெல்லாம் ஒரு விசிறி ஒரு கேடு, உனக்கு ஜூஸ் ஒரு கேடு. மவனே கட்டையில தானே இருப்ப, செத்தடா. அக்கா, என்னடா நோக்கா? என்னது இது 85 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கு, ஆனா இதுல 12 தான் வருது. தப்பா தைச்சிட்டாங்க போல. இதை பத்தி ஓனர்கிட்ட பேசணும். டேய் அறிவாளி, நானாக்கா? இங்க வாடா. சொல்லுக்கா. யாரா கீழ் செக்ஷன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மேல வச்சது? இது கீழே தான் இருக்கணும், கொண்ட கீழே வை. டேய், இது எதுக்கிட்ட எடுத்துட்டு வந்த? இந்த ட்ரெஸ் கீழ் செக்ஷன்ல தான் இருக்கணும். நம்ம கீழே தான் வைக்கணும். ட்ரெஸ் தாக்கா சொன்னாங்க. ஏன் மேல வச்சா நான் என்ன பைத்தியக்காரியா? இது மேல தான் இருக்கணும், போய் மேல வை. இது எதுக்கு எடுத்து திரும்ப மேல வர? விருதுல அக்கா இது மேலே தான் வைக்கணும்னு சொன்னாங்க.
நான் சொன்னா வேணா கேனச்சியா கொடை கீழே விட. டேய் மறுபடியும் எதுக்குடா கீழே எடுத்துட்டு வர? அக்கா ரஜிதாக்கா அது கீழே தான் வைக்கணும்னு சொல்றாங்கக்கா. ஓ அப்ப கடையில அவங்க வைக்கிறதா சட்டமா? அப்ப நான் யாரு? போடா போய் மேல வை. ஐயோ சாமி, இதை நான் எங்கேயுமே எடுத்து போல, ஆளை விடுங்க. இது எதுக்கு இங்க வச்சுட்டு போறான்? அட மென்டலுங்களா, காலி அட்டை பாக்ஸ் தான் இவ்ளோ அலப்பறையா? இது மேலே இருக்க கூடாது, கீழே இருக்க கூடாது, ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கணும். ஏய் என்னடி பண்ற? அதுவா, முடி வேற ரொம்ப சின்னதா இருக்கா, எனக்கு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா வளரதான் மாட்டுது. கவலையே படாத, அதுக்காக ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். இதுதான் சனா ஹேர் ஆயில். இது 100% பியூர் ஆர்கானிக் ஆயில். இது டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் ஃபால்க்கு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா, இது அதுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது. முக்கியமாக இதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்கு. இதில் கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, மலைநெல்லிக்காய், சின்ன வெங்காயம்லாம் இருக்கிறனால ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கு. முக்கியமாக ஹேர் நல்லா ஸ்மூத்தாகவும் ஷைனியாகவும் இருக்கும். இந்த ஆயில் டெய்லி யூஸ் பண்ணலாமா? இந்த ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் டேண்ட்ரஃப் நல்லாவே கம்மியாகும். முக்கியமாக டேண்ட்ரஃப்னால வர இச்சிங்னஸை ஃபஸ்ட் யூஸ்லேயே ஸ்டாப் பண்ணிவிடும். கொஞ்ச நாளில் ரூட் ஸ்ட்ரென்தன் ஆகி நியூ ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் 250 ml 500 ml நமக்கு கிடைக்கும். இப்போல்லாம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால முடி பயங்கரமாக கொட்டுது. அப்போ நீ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் 2 to 3 வாஷ்லேயே க்யூர் ஆகிடும். முக்கியமாக இது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள், சூரிய ஒளி, பொல்யூஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது. இது நம்ம பாடியில் இருக்கிற சூட்டையெல்லாம் தணித்து நல்லா தூக்க வரும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் ரெண்டுமே க்யூர் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஹேரோட டென்சிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஆயில் எப்படி வாங்குறது? சனா ஹேர் ஆயிலோட ஆர்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் நீ ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்போ நான் இப்போவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன். ஏய் அதுவும் இல்லாமல் இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கும் தராங்க. ஆட சூப்பர்க்கா. ஆமாம், இவ்வளோ சொல்கிறல்ல, உங்கள் 2 பேருக்கு என்ன சண்டை அதை மட்டும் சொல்லியிருக்கா. அக்கா 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 சொல்லிட்டு போக்கா. சரி, நான் கீழே போயிட்டு வரேன். இதெல்லாம் எடுத்து பாக்ஸ்ல போட்டு அடுக்கி வச்சிரு, சரியா? சரிக்கா. ஏக்கா கீழே தானே போறீங்க? ஆமா. ஒரு நிமிஷம். இதை கொண்டு போய் மிருதுலா கேட்ட கொடுத்துறீங்களா? யார்கிட்ட? மிருதுலா கேட்ட. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா அவ பேரை என்கிட்ட சொல்லுவ. இதுல இதை கொண்டு போய் அவகிட்டே கொடுக்க சொல்றியா? இன்னொரு தடவை அவ பேரை என்கிட்ட சொன்ன தொலைச்சிருவ, பாத்துக்கோ. பட டேய். ஏண்டா இது எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? ஆமா, மேலே என்ன சத்தம்? அடிச்சிட்டாங்கக்கா. அடிச்சிட்டாங்களா? ரஜிதா காட்ட உங்க பேரை சொன்னா அடிச்சிட்டாங்கக்கா. என்ன சொன்னா? ரஜிதா காட்ட உங்க பேரை சொன்னா அடிச்சிட்டாங்கக்கா. வாக்கா என்னன்னு போய் கேட்போம். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பேரை அவங்க கிட்ட சொல்லுவ? இன்னொரு தடவை என்னை பத்தி அவங்க கிட்ட பேசுன சொருகிடுவேன். போடா. கேட்டா ஆளுக்கு ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அடிச்சுட்டு இருக்கீங்களா? டேய் சாரிடா. ஏன்டா கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துருக்க? ஆமா, மிருதுலாக்காக்கும் ரஜிதாக்காக்கும் ஆகாதா? ஏன் அவங்க 2 பேரும் பேசவே மாட்டேங்கிறாங்க? டேய், அவங்க இப்பதான் இப்படி இருக்காங்க, ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? அப்படி இருந்தவங்க இப்ப பேரை கேட்டாலே கோவப்படுற அளவுக்கு என்ன ஆச்சு? 2 பேரும் ஒரே நாள்ல வீக் ஆஃப் கேட்டாங்க. எப்படியும் ரெஜிதாக்காக்கு தான் லீவ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் மினிட்ல எமர்ஜென்சின்னு சொல்லி மிருதுலாக்கா லீவ் வாங்கிட்டு போயிட்டாங்க. மிருதுலாக்கா ஃபீல் பண்ணாங்க, ஆனா ரெஜிதாக்கா கோச்சிக்கிட்டாங்க. ஓ, அதான் பேசலையா? இல்லையே, அப்பவும் பேசினாங்களே.
அப்புறம் ரெஜிதா அக்கா தான் எப்பவும் அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஒரு நாள் கணக்கு தப்பாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஓனர் மிருதுளா அக்காவை திட்டாங்க. ரெஜிதா அக்கா சாரி கேட்டாங்க. அப்பவும் மிருதுளா அக்கா கோச்சிக்கிட்டாங்க. ஓ, அப்ப இதனால தான் பேசாம இருந்தாங்களா? அப்ப கரெக்ட் தான்க்கா. இல்லையே, அப்பவும் பேசினாங்க. அப்ப எதனால தான்க்கா பேசாம இருந்தாங்க? அதாண்டா எனக்கும் தெரியல. அப்ப எதனால தான்டா பேசாம இருந்தாங்க? சொல்லி சொல்லுங்களேன்டா. அக்கா, ரெஜிதா அக்காவோட தேங்காய் சோறு சூப்பரா இருக்கு. இந்தா நீ சாப்பிடு. எனக்குலாம் வேணாம். நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சொல்ல மாட்டீங்கல்ல, இதுக்கு மட்டும் ஒண்ணு கூடிருங்க. வாட சாப்பிடலாம். அக்கா இப்பதான் பாய் கடையில ஜம்முன்னு ஒரு தம் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்கக்கா. சாரி, டெய்லி விதவிதமா சாப்பிட்றான். கொடுத்து வச்சேன். நமக்கு வாச்சு இந்த தேங்காய் சோறு தான். வந்துட்டேன்டி, வந்துட்டேன். சரி, கரெக்டா வாங்கிடுவீங்களா? அதெல்லாம் நான் எப்படிமா கேட்கறது? இப்ப வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். வெகி சார் சொல்லுங்க சார், என்ன வேணும்? சார், அது எப்படி கேட்கறதுன்னு தெரில. அட பரவாயில்ல, சொல்லுங்க சார். உங்கள் காதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? காதை கொடுக்குறீங்களாவா? சார் அதெல்லாம் எப்படி சார் நீங்க போடுவீங்க? சார், எனக்கு இல்லை சார், என் ஒய்ஃபுக்கு சார். ஓ, ஒய்ஃபுக்கா? நான் கூட என்னமோ நினச்சேன் சார். அதெல்லாம் கீழ் செக்ஷனில் இருக்குது சார். கீழே போய் கேட்குற கூச்சமாக இருக்குன்னு தான் நானே இங்கே வந்தேன் சார். அது மட்டும் என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்துட்றீங்களா? ஐயா, உங்கள் ஒய்ஃபுக்கு நான் ஏன் சார் எடுத்து வரணும்? ஓ, என் ஒய்ஃபுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேணாம் சார். நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் போய் என் ஒய்ஃபுக்கு கொடுத்துறேன் சார். சார் என்ன சார்? என்னடா? இந்த சட்டை எவ்வளோ விலை? சார், அது ஃப்ராக்கு. சரிங்க. என்ன சார், பிரேசியர் வேணுமா? ஆமாங்க மேடம். இதுக்கு எதுக்கு சார் கூச்சப்படுறீங்க? உங்கள் ஒய்ஃப் உங்கள் இன்னர்ஸை தொடுறாங்க, துவைக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூச்சப்பட ஆரம்பித்தா நீங்களாம் எங்கே போவீங்க? அதுவும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபுக்கு தானே சார் வாங்கி தரீங்க. வாங்கி கொடுங்க, உங்கள் ஒய்ஃப் சந்தோஷப்படுவாங்க. சரி சார், நீங்கள் கீழே போங்க, நான் எடுத்து தரேன். சரி, தேங்க்ஸ் மேடம். டே, கஸ்டமர் இருந்தால் கூச்சப்படுறாருன்னா உனக்கு என்னடா? அக்கா போக்கா, அதெல்லாம் எப்படிக்கா நான் போய் கேட்பேன்? இங்கே பாரு, இங்கே வேலை கற்றுக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். ம். என்னவோ நாளைக்கு நீ தான் இந்த செக்ஷனை பார்த்துக்கிற. ஐயோ, எப்பவும் மதியானம் டீ கடைக்கு வந்துடுறேன். மதியானம் சாப்பாடுலாம் சாப்பிட்றதே இல்லையாடா? அண்ணே நான்லாம் டீ குடிச்சே உயிர் வாழ்றவனே. ஓ, இதுதான் உங்க ஊர்ல பாய் கடை பிரியாணியா? அவனை மாட்டினடா பம்பர் கட்ட மண்டையா. சொல்லுக்கா. என்ன இன்னைக்கு பிரியாணியா? ஆமாக்கா. ராஷ்மி, இப்பெல்லாம் சில பேர் டீ குடிச்சே உயிர் வாழ்றாங்களாமா. அது எப்படி முடியுது? அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். டே, எங்க எஸ்கேப் ஆகுற? வா, உனக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கு. ஐயோ அக்கா, நான் சாப்பிட்டேங்க்கா. ஏய், கூட்டு வந்து உட்கார்றா. ஏன்டா போய் சொன்ன? அது இல்லைக்கா, வாங்குற சம்பளம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கே கரெக்டாக இருக்குது. இதில் எங்கக்கா போய் சாப்பிட்ற காசெல்லாம் இருக்கும்? சரி, மதியானம் ஓகே, காலையில் நைட் என்னடா பண்ற? அதுவும் டீ தான்க்கா. இப்படி சாப்பிடாமயே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இனிமேல் நாங்களே உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துடும், நீங்களே சாப்பிடு, சரியா? ஆமா, நீ ஏன்டா இங்க வேலைக்கு வந்த? எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அக்காவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும்ல. என் குடும்பத்தை நான் தானக்கா பார்த்துக்கணும். அதான் சூழ்நிலை காரணமாக இங்கே வந்து வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. சரி விடுடா, இங்கே எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. கஷ்டத்தை தாண்டி தாண்டா வரணும். பார்த்துக்கலாம், சரியா? ஆனால் ஒன்றுக்கா, ஊரில் ஒன்று மண்ணா வந்துட்டு இங்கே வந்து எப்படா தனியாக கஷ்டப்பட போகிறோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ அந்த கவலையே இல்லைக்கா. ஏன்டா? அதான் எனக்கு 3 அக்கா இருக்கீங்களே. அப்பாடா, பாத்ரூம் போறதுக்கே நேரம் இல்லை, போயிட்டு வந்துடும்.
ஏ ராஜ், இவகிட்ட ஹெல்ப் கேட்கறதா? வேணாம் வேணாம், இவகிட்ட ஹெல்ப் கேட்கறக்கு நாமளே பண்ணிட்டு போயிடுவோம். வாங்க மேடம். சாரீஸ் எடுத்து போடுமா? அது இது நல்லா இருக்கும் மேடம் உங்களுக்கு. ஏமா இப்படி பாம்பு மாதிரி நெளியிற? இன்னும் 2 எடுத்து போடு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம் இது பாருங்க மேடம். மஞ்சள் இருக்கா? வாங்க. அக்கா 2 பேரும் ஒரு வழியாக பேசிட்டீங்களா? நாங்க எங்க பேசணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் இன்னும் பேசாம தான் இருக்கோம். ஐயோ சாமி, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தான் தொலைங்களேன். எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அத அவங்கிட்டே கேளு. ஏன் அவ சொல்ல மாட்டாளா? ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்களா? அவளே கேளு. ஏன் அவங்க சொன்ன குறைஞ்சா போயிருவாங்க? அவ சொன்னா என்ன முத்தா விழுந்துரும்? ஐயோ சாமி, உங்க பிரச்சனையை சொல்லவே வேணாம். அட்லீஸ்ட் இவங்களுக்கு சொல்ல வேண்டியதாவது 2 பேரும் சேர்ந்து சொல்லிருங்க. நீங்க எல்லாரும் நம்ம EMI ராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.